ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ஆன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க பீட் மார்க் வந்து எப்படி தான் இருக்கும். இதில் ஒரு அந்த டெக்ஸ்ட் இந்த இதுவும் இதில் ஒரு டெக்ஸ்ட் இது இருக்கும். அதுக்கு முன்னாடி அதை ரெண்டையும் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மாதிரி இருக்கும். அதை வந்து இன்புட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் எந்த செகண்ட் முடியுது பார்த்துட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டு இப்போது அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஃபோட்டோ ஆட் பண்ண வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்கிட்ட இருக்க ஃபோட்டோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்க ஃபோட்டோ வந்து நான் வந்து எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். 4.7 செகண்ட் அந்த செகண்ட் வேறு வரும். இந்த ஃபில் கம்போஸ் ஏரியா அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஸ் ஏரியா அந்த இதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போது உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோ வந்து எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக எஃபெக்ட் வந்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வாட்டில் இதுவரை பார்த்தாச்சு எஃபெக்ட்லாம் காப்பி பேஸ்ட் தானே அதை டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் போயிடாதீங்க. நீங்கள் வீடியோ வந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் எப்படி எடிட் பண்ணுறது. இல்லாட்டா உங்கள் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் வீடியோ வந்து கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். எஃபெக்ட் வந்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா சேக் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுத்துருமா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ இருக்காது. அது வந்து எப்படின்னா என்கிட்ட வந்து இப்போ பாருங்கள் என்னோடய ஃபோட்டோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ தான் அந்த இதில் இருக்குது. இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்தோன்னா இந்த ஃபோட்டோ வந்து பிளாக்காக இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். இதில் என்ன செய்யணும்னா காப்பி லேயர் அதை கொடுத்துக்கோங்க. காப்பி லேயரை கொடுத்துட்டு இப்போ பீட் மார்க் மாதிரி ஓன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும். அதை இப்படி தொட்டுட்டு இதில் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் எஃபெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது மட்டும் க்ரீன் கலரில் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக அதை வந்து ஏற்றாப்புல மூவ் ஆகி கரெக்டாக லாஸ்ட்டில் அந்த ஜூம் ஆகி வெளியே வந்துடும். இதே மாதிரி தான் நீங்களும் எடிட் பண்ணணும். கரெக்டாக அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் ஒரே எஃபெக்ட் தான். அது வந்து ப்ராப்ளம். அடுத்த எஃபெக்ட் அதுவும் இருக்கும்ல. இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. இதை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆனால் பிளாக் கலரில் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அப்படியே வச்சுக்கலாம். இதையும் காப்பி லேயர் அதை கொடுத்துக்கோங்க. காப்பி லேயரை கொடுத்துட்டு அது மறுபடியும் பீட் மார்க் ஓன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓன் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்யணும்னா கரெக்டாக ஃபோட்டோ கரெக்டாக டச் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அதை கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் என்ன செய்யணும்னா கலர் அந்த இது மேலே இருக்க மூணையும் எடுத்து விட்டுணும். இதில் ரெண்டும் க்ரீன் கலரில் இருக்கணும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் எஃபெக்டும் ரெண்டுமே க்ரீன் கலரில் இருக்கணும். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக அது வந்து பேஸ்ட் ஆகிரும். இப்போ வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்பில் மூவ் ஆகும். பீட் மார்க் ஏற்றினாப்ப இப்போ வந்து அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே இதை அடுத்து வர ஃபோட்டோக்கு எல்லாமே அதே தான் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் அதே இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. இப்போ வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த ஃபோட்டோலாம் சிறுசாக இருக்குது. இது வந்து கைட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக கைட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கைட்டே பண்ணிட்டேன். ஃபோட்டோ சிறுசாக இருந்தோம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக அதே மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடிட் வந்து இதோட முடிஞ்சு. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு மாதம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.